தேன் மிட்டாய்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. குறிப்பா 90கள்ல பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பா தேன் மிட்டாயை பத்தி தெரிஞ்சிருக்கும். வீட்டுல கிடைக்கிற ஒரு சில பொருட்களை வச்சே அந்த தேன் மிட்டாயை நம்ம செய்ய போறோம். இனிப்பா சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கும் தான். சக்கரை எழுதி தின்றீங்களா? நான் ஆயாட்ட போய் தேன் மிட்டாய் செஞ்சு சொல்ல போறேனே. எனக்கும் எனக்கும். நாங்க நம்ம 4 பேரா போய் ஆயாட்ட கேட்கலாம். ஐயா தேன் மிட்டாய் செஞ்சுட்டாயா? செஞ்சு தரேன்டி, ராசாத்தி வாங்கடி. ஐயா எனக்கு வடல கொம்பு குடியா. தேன் மிட்டாய் செய்யறதுக்காக 1/2 கிலோ உளுத்தம் பருப்பை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட உளுத்தம் பருப்பை சுத்தம் பண்ணி தண்ணியில ஊற வச்சுக்கலாம். உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்ட அதே அளவுக்கு இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம். இட்லி அரிசிக்கு பதிலா மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இட்லி அரிசியை சுத்தம் பண்ணியாச்சு. அதையும் உளுத்தம் பருப்பு கூடவே சேர்த்து ஊற வச்சிடலாம். இட்லி அரிசியை சேர்க்கறதால ஜவ்வரிசியை நாங்க சேர்த்துக்கிட்டோம். 50 கிராம் ஜவ்வரிசியவும் அரிசி கூடவே சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது 3 சேர்த்து 4 மணி நேரம் சரியா ஊற வைக்கணும். நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்ப நல்லா ஊறிடுச்சு. ஒரு முறைக்கு 2 முறையா கூட தண்ணி ஊத்தி சுத்தமா அலசி எடுத்துக்கலாம். சுத்தமா கழுவி எடுத்துட்டு உரல்ல போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். அரைக்கும் போது தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம். எந்த அளவுக்கு கட்டியா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட்டியா அரைச்சு எடுத்துக்கலாம். தேன் மிட்டாய்க்காக பாவை இப்ப தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு 1 லிட்டர் தண்ணியை ஊத்திக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ கல்கண்டை சேர்த்துக்கலாம். கல்கண்டுக்கு பதிலா சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம். பாவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசனைக்காக ஏலக்காயை அரைச்சு பாவு கூட சேர்த்துக்கலாம். பாவு உறைஞ்சு போகாம இருக்கிறதுக்காக எலுமிச்சை பழத்தை அறுத்து பாவு கூட புளிஞ்சு சேர்த்துக்கலாம். பாவுல நமக்கு கம்பி பதம்னு எதுவும் தேவையில்லை. ஓரளவு பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் இறக்கிடலாம்.
தேன் மிட்டாயை இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாணலை வச்சு 1 லிட்டர் கடலை எண்ணெயை அதில் சேர்த்துக்கலாம். அரைச்செடுத்த மாவு கூட 1/2 டீஸ்பூன் சோடா உப்பை சேர்த்துக்கலாம். தேன் மிட்டாயோட நிறம் வர்றதுக்காக கொஞ்சம் நிறமியை சேர்த்துக்கலாம். நம்ம தேன் மிட்டாய்க்காக வச்ச எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. தேன் மிட்டாய் அளவுக்கு மாவை உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். தேன் மிட்டாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. சூடா இருக்கும் போதை எடுத்து பாவலை சேர்த்துக்கலாம். சுமாரா 1 மணி நேரம் பாவுல தேன் மிட்டாய் ஊறணும். தேன் மிட்டாயில எந்த விதமான நிறமைகளும் சேர்க்காமலும் தேன் மிட்டாய் செய்யலாம். நிறமைகள்லாம் எதுவும் சேர்க்காத போதும் தேன் மிட்டாய் அருமையா தான் இருந்தது. மாவை கட்டியா அரைச்சு அச்சுகளில் தட்டி எண்ணெயில சேர்த்தா கடைகளில் கிடைக்கிற மாதிரி உருண்டையான வடிவத்துல தேன் மிட்டாய் கிடைக்கும். நாங்க கையில போட்டதால சரியான வடிவத்துல தேன் மிட்டாய் வரல. இருந்தாலும் தேன் மிட்டாயோட சுவை அவ்வளோ அருமையா இருந்தது. பள்ளி பருவத்துல நண்பர்களோட தேன் மிட்டாயை பகிர்ந்து சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. எனக்கு 2 கை. எங்களுக்கு 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 2 கை. ஆமா, எல்லாத்துக்கும் 4 கையா? 2 கை.